ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி 7-8 எபிசோடாக வந்து வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இது வந்து அடுத்த பாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 7, 8, 9 அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது வேறு எதுவுமே கிடையாது, நம்ம தமிழ் சீரியல் நடிகைகளுடைய கவர்ச்சி கம்பைலேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி போட்டிருக்கக்கூடிய பல வீடியோக்களை ப்ரீவியஸ் செஷன்ஸ் எல்லாமே வந்து எபிசோட்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணி தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ளேலிஸ்ட்டை வந்து போட்டிருக்கோம், அதையும் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா. ஸோ நடிகை ரேஷ்மாவுடைய முன்னழகு, அந்த வடிவம் தெரிகிற விதத்தில் அவங்க வந்து இந்த கவர்ச்சியான இந்த ஷூட்டை போஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் வைரலாக போனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரிகர் ஆச்சு, நம்ம ஒரு கம்பைலேஷன் வீடியோ அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு இந்த நடிகையை பிடிச்சிருக்கு, சீரியல் நடிகை இல்லைனா வந்து இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எந்த கேட்டகரியில் வைக்கிறதுன்னு தெரில. நடிகை தான்யா. ஸோ மியூசிக்கல் வீடியோ பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஒரு சில சீரியலில் பண்ணுறாங்க, மூவிஸ்லேயே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் தான்யாவோடைய இன்னொரு மறுபக்கம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது, அவங்கள வந்து விட்டுட்டு வந்து படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கிசுகிசுகள் இருக்குது. அது நமக்கு இப்போ தேவையில்லாத விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம திவ்யா துரைசாமி. செய்தி வாசிப்பாளராக இருந்து சினிமாக்குள்ளே பெருசாக ஜெயிச்சிடலாம் பிரியா பவானி சங்கர் மாதிரி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்த நடிகை திவ்யா துரைசாமிக்கு மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி புடவையை கழட்டி ஜாக்கெட்டோடு வந்து ஃபோர்ஸ் கொடுத்துமே வந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ என்ன தான் இருந்தாலும் அந்த அழகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதை போக போக புரிஞ்சுப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து நல்லா நடித்தாலுமே கவர்ச்சி, அழகு, உடல் அமைப்பு எல்லாமே வந்து ஒரு சேர இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதனால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கவர்ச்சி சீன்ஸை வந்து வேறு வழி இல்லாமல் சினிமாவில் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றதுக்காக நிறைய இந்த மாதிரி கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சே வந்து திவ்யா துரைசாமிக்கு 30 வயசு ஆகிடுச்சு. நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணாங்க, எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த மாதிரியான கவர்ச்சி ரோலாச்சும் உங்களுக்கு நினச்சிருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது வந்து காவியா அப்படின்ற ஒரு நடிகை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் அந்த பேரில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நடிகையோடைய டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு புடவையில் சூப்பர் க்யூட் தொப்பில் வந்து குழி தொப்பில் காட்டியிருக்கிறாரு. எல்லாருக்குமே இருக்கிற டவுட் தான் எனக்கும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த புடவை கட்டும்போதே, ட்ரெஸ்ஸில் மேக்கப் போடும்போதே வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அதாவது மிரரில் பார்க்கும்போது தொப்புள் தெரியுது அப்படின்றது தெரியுமா தெரியாதா? ஏன்னா சீரியலில் வந்து அப்போ அவங்க அப்படி தெரிஞ்சால் வாண்டடாக வந்து தொப்புள் காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படியே வந்து அந்த சீனை ஷூட் பண்ணும்போது டைரக்டருமே வந்து சொல்லணுமா இல்லையா, இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டட், ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தொப்புள் காட்டாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அதெல்லாம் காட்டாமல் அவங்களும் இருக்க மாட்றாங்க, டைரக்டருக்கும் வந்து ஒரு கிளுகிழுப்பாக இருக்குன்னு சொல்லி ஷூட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அண்டர் ரேட்டட் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். பல காலமாக சீரியலில் நடிச்சிட்ருக்கிற நடிகை. ஸோ இந்த நடிகையுடைய தொப்புள் ஒரு அண்டர் ரேட்டட் பியூட்டின்னே சொல்லலாம். ஸோ இப்போது இவங்க சன் டிவியில் லக்ஷ்மி அப்படின்ற சீரியலில் வெள்ளி ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நடிகையோடைய அண்டர் ரேட்டட் தொப்புளை வந்து 40 வயசான ஒரு ஆண்டியோட தொப்புள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நடிகையோடைய பேர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நடிகை வில்லி ரோலில் சூப்பராக நடிச்சிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியுமே வந்து குலுங்க நடித்து காட்டிகிட்ருக்கிறாங்க அந்த சீரியலில். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஃபரீனா. ஸோ இந்த நடிகை வந்து வில்லி ரோல் ஒரு 2 சீரியலில் பண்ணியிருந்தாங்க. பாரதி கண்ணம்மா மூலமாக ஃபேமஸ் ஆன ஒரு விஜே ஆர்டிஸ்ட் தான் இவங்க. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி வந்து தனியாக ஒரு எபிசோடே போகலாம், அந்தளவுக்கு அதிகமாக கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை ஃபரீனா. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஐலி பட ஃபேமஸ், இப்போ வந்து அன்னம் அப்படின்ற சீரியலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்க்க சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 22 வயசு ஆகுதுங்க. ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த நடிகையுடைய கவர்ச்சி வந்து நிறைய பேர், பெரும்பாலான பேர் பார்த்து ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்னு வந்து சொன்னாலுமே தொடர்ந்து கவர்ச்சி காட்டும் அப்படின்றதில் குறியாக இருக்கிறாரு நம்ம அன்னம் சீரியல் ஹீரோயின். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வைஷ்ணவி. ஸோ நடிகை வைஷ்ணவியோடைய ஆல்ரெடி தொப்புள் அழகை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பேக்கை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டைட்டான புடவையில் டைட்டான பேக் ஃபோர்ஸை, சைடு ஃபோர்ஸும் வந்து சூப்பராக காட்டியிருப்பார். ஸோ இவங்களுடைய கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். குத்து விளக்கு டு கவர்ச்சி ஆக்ட்ரஸ் அக்கிள் கம்பைலேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி பல கம்பைலேஷன் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகைகளோட முன்னழகு வாண்டடாக பிடிச்சி கசக்கி விட்ருவாங்க இல்லையா சில பேர். ஸோ அதுக்காகவே வந்து நடிகையோட க்ளோஸ்அப்பில் வந்து ஷார்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது தெரியாமல் கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்கிற விதத்தில் வந்து பிடிச்சி கசக்கி விட்ருவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்லாம் போய் பார்த்து
தெரிக்க விடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது லிஸ்ட் ஆஃப் நடிகைகளுடைய பிளேலிஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஸ்வாதி கொண்டலா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி அப்படின்ற ஒரு ஆண்டி நடிகையும் 2 பேருமே வந்து அவார்டு வாங்கிட்டு பெரிய நேஷ்னல் அவார்டு வாங்கின மாதிரி கட்டி பிடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஸ்வாதியோட கையை பார்த்தீங்கன்னா வந்து முதுகு அந்த தடவுறாங்க அந்த ஆண்டியோட முதுகை. அதுதான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஸ்வாதி கொண்டலா தான். ஸோ 3 முடிச்சு அப்படின்ற தமிழ் சன் டிவி சீரியலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கவர்ச்சி சீன்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயும். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய உள்ளாடையோடு அவங்க காட்சி அளிக்கக்கூடிய இந்த சீன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறன்ற பேரில் ஒரு கிரிஞ்சுத்தனமாக பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து இவங்களை திட்டுவீங்களா இல்லைனா பாராட்டுவீங்களா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ அக்கல் வீடியோவும் காட்டியிருப்பார். ஸோ குலுங்கல் வீடியோவும் வந்து ஸ்வாதி கொண்டலாவது இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்வாதி கொண்டலாவுக்கு ஃபேமஸான ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நடிகையாக வந்து ஃபேவரட்டான நடிகை லிஸ்ட்டில் ஸ்வாதியை வச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால் அப்போவே தெரியுது சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய அந்த சீரியலில் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா இவங்களுடைய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கிறேன் அது மட்டும். ஸோ அதனால தான் இந்த நடிகையை வந்து ஃபேமஸ் நடிகை அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறதில்ல அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் தேஜஸ்வினி. ஸோ இவங்க வந்து தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்ட். தன்னுடைய க்யூட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆண்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் தான். ஆனால் உடல் அளவில் ஆண்டியான ஒரு நடிகையுடைய இடை அழகும் தொப்புள் அழகும் சைடு வியூ அழகும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம தமிழ் சீரியலை விட தெலுங்கு சீரியலில் இன்னும் அதிகமாக கவர்ச்சி காட்டுறாங்க. கவர்ச்சி அப்படின்றது ஹிந்தியில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரியான நெக்ஸ்ட்டு வந்து தெலுங்கு ஹிந்தியிலேருந்து சீரியல் ஆர்டிஸ்ட் காட்டக்கூடிய கவர்ச்சியை வந்து எடுத்து போடலாம் அப்படின்ற தாட் எனக்கு இருக்குது. அது எப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ தமிழ் சீரியல் ஆக்டர்ஸோடைய முன்னாள், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து சில பல லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணி தெரிக்க விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து அந்த ஹரிஜா, ஸோ அந்த ஹரிஜாவுடைய குலுங்கல் வீடியோ பாஸ் பண்ணி ஸ்லோ மோஷனில் பார்த்துக்கோங்க. நான் வந்து குயிக்காக ஆட் பண்ணி விட்டேன், ஸ்லோ மோஷனில் பண்ண முடியல, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுடைய தொப்புளுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இவங்களுடைய பேர் கண்டிப்பாக தெரியலைங்க, எடுக்கும்போது கண்டுபிடிச்சேன், ஆனால் வந்து இப்போ ஷூட் பண்ணும்போது அவங்களுடைய பேர் வந்து மறந்து போச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இவங்களோட பேர்? ஸோ நம்ம பார்த்த லிஸ்ட்டில் வந்து ஒரு சில பேரோட நடிகைகளோட பேர் நமக்கு தெரியல, ஆனால் வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்களும் வந்து ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுடைய ரீலில் தன்னுடைய தொப்புள் அழகை காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரியங்கா. ஸோ பிரியங்கா தன்னுடைய இன்ஸ்டாலேயே வந்து பிக்னி போடுற அளவுக்கு வந்து இறங்கி வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து சீரியலில் காட்டுறதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ பிரியங்கா நில்காரி வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த நடிகையாக இருந்தாலுமே ஏன் அந்த அளவுக்கு இறங்கி கவர்ச்சி காட்டணும்? ஸோ அவங்க நார்த் இந்தியா சீரியல்லே வந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீரியலில் வந்து தொப்புள் காட்டுறது, கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கிறது எல்லாமே வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் அங்கே போகாமல் இங்கே தமிழில் வந்து புடவை கட்டி இதுலேயும் மறைச்சி சுற்றிட்டு இருக்கிறார் அப்படின்றது தான் வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எல்லாருடைய ஃபேவரட்டான ஸ்ருத்திகா. ஸோ நிறைய பேர் கேட்ட நடிகை ஸ்ருத்திகா. ஸோ இவங்களுடைய தொப்புள் எப்படியாச்சும் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே வந்து தேடி கண்டுபிடிச்சி போட்ட ஒரு வீடியோ. இன்னுமே வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ பெருசாக இருக்கக்கூடிய பின்னழகும் சைஸாக காட்டியிருக்கக்கூடிய தொப்புள் அழகுமே வந்து பார்த்து ரசிக்கும்படியாக இருக்குது ஸ்ருத்திகா அது. ஸோ ஸ்ருத்திகா என்னுடைய ஃபேவரட்டும் கூட. ஸோ அந்த ஒரு நாதஸ்வரம் சீரியலில் இருந்தே வந்து ஃபேவரட்டான ஒரு நடிகை. ஸோ இப்போ வந்து ஆள் அடையாளமே தெரியாமல் குண்டாயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுடைய முன்னழகு வடிவம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் அதுக்காக மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஆனால் அவங்க பார்க்கவும் அழகாக இருக்காங்க, முன்னழகும் வந்து அபரிவிதமான வளர்ச்சி இருக்கிறதால இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சீரியல் ஆர்டிஸ்ட்லேயே உங்களுக்கு மனம் கவர்ந்த ரொம்ப பிடிச்சமான சீரியல் ஆர்டிஸ்ட் யார், எந்த டைமில் வந்து இந்த கம்பைலேஷன் வீடியோவில் ஆட் ஆகிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த லிஸ்ட்டில் எந்த டைமில் உங்களுக்கு வந்து தெரிக்க விட்டீங்க அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு, அதே மாதிரியான வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நிமிஷா. ஸோ இவங்கெல்லாம் வந்து தொப்புள் காட்டுறதுக்காகவே வந்து
ரீல்ஸ் எடுப்பாங்க போல். ஸோ கரெக்டாக வந்து அந்த குழி மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்பு தான் வந்து போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நிமிஷா வந்து நிறைய பார்த்தாச்சுங்க. ஸோ நிமிஷாவுடைய தொப்புள் சைட்லேருந்து மாங்கனிகள் வியூவும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக தொப்புள் வியூவும் சரி. ஸோ யங் சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லையா? ஸோ அதிகமாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா தொப்புள் காட்டணும், இல்லைனா வந்து கவர்ச்சி காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அது நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் பண்ணலாம். ஸோ இவங்களேண்ட ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இவங்களுடைய வீடியோ வந்து சும்மா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவங்களுடைய நிறைய பேருடைய கனவு கன்னியாக இருப்பாங்க. ஸோ டென்னிஸை பார்க்குறதுக்கு சானியா மிர்சா ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனே வந்து பண்ணியிருக்கிறாங்க. சானியா மிர்சாவை பார்க்கறதுக்காகவே வந்து டென்னிஸை பார்த்த நபர்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ்க்காக நடிகையினே வருது பாருங்கள் பேசி பேசி. ஸோ சானியா மிர்சா ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்குமே வந்து டென்னிஸ் ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்க ஆரம்பித்ததுக்காக காரணமே வந்து நம்ம சானியா மிர்சா தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னமோ ஜானர் வந்து தமிழ் சீரியல் ஆக்டர்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இடையில இவங்களை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய வேறு விதமான சர்ப்ரைசஸ் வந்து வேறு விதமான கம்பைலேஷன் பண்ணும்போது ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடி இருக்குது. ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.